ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. நம்மளோட பாவோ நல்லா மழை வரதுக்கு முன்னாடியான காற்று. சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஓடி போகலான்னு வந்தேன். இப்படி ஒரு காற்றடிக்குது. உண்மையிலே எனக்கு பயமாகவே இருக்குது. என்னோடய ஃப்ளவர்ஸ் எல்லாம் உடஞ்சி விழுந்து போயிடுமோ அப்படின்னு அப்படி ஒரு காற்றடிக்குது. சின்ன செயல் வீடியோ தான் எடுக்கலான்னு வந்தேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள். நாளைக்கு முன்னாடி சீக்கிரமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரி பியோனியோட காம்போ வேண்டவங்க நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன், பேக்கிங் முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பிளான்ட் தான் டவுட் இருந்துச்சு. ஸோ பிளான்ஸ் இருக்குது. ஒரு 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து என்கிட்ட இந்த ஸ்டார்டர் காம்போ இருக்கும். ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக எனக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டர் காம்போக்கு நிறைய என்கொயரி இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட் வெரைட்டி ருத்ரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ருத்ரா. இதில் வந்து பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. சின்ன டியூபர்ஸ் இதில் நிறையவே இருக்குது. இந்த சைஸு டியூபர்ஸ் எல்லாம் வந்து 100க்கு கொடுக்குறோம். 100 இங்கேயும் இருக்குது. 75 இந்த மாதிரி சைஸ் வரும். 100னால் இந்த சைஸ் வரும். இது வந்து 120யோட டியூபர் இந்த மாதிரி சைஸில் தான் வரும். அதே மாதிரி 50யோட டியூபர்ஸும் இருக்குது. இது 75ஓட டியூபர். இந்த பெரிய டியூபர் இன்னொன்று இருக்குது. இது ஒரு பவுல் லாட்டஸ் தான். இதுங்கிறத நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். 50 இது வந்து இங்கே ஒன்று இருக்குது. 50 இது வந்து 2 தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 100 தான் ஒரு 3 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இல்லை 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சீக்கிரமாகவே புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் காமிச்சது தான் சைஸு. ஸோ வந்து ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸ்வேதா நிறைய பட் இருக்குது. ஆனால் காற்று வந்து அப்படியே பயங்கரமாக வந்து பட்டெல்லாம் ஆட்டி விடுது. எத்தனை பட்டு வந்து ஃப்ளவர் ஆகும்னே தெரியல. பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸ்வேதாவோட 3rd டே இன்னும் கொட்டவே இல்லை. இன்றைக்கி நைட்டு பெய்கிற மழையில் வந்து எல்லாம் கொட்டிடும் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. அடுத்த நம்மளோட வெரைட்டி கிவி. இதில் ஒரே ஒரு டியூபர் தான் கிடச்சிருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. இதில் வந்து ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. 3 க்ரோத் டிப் இருக்கும். ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிவிடுறேன். இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இது ஒரு நியூ வெரைட்டி கூட. ஸோ வேண்டவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. நம்மளோட அருணிமா காம்போலையும் கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது. இந்த டியூபர் பாருங்கள் இப்படி மடங்கி இருக்குது. ஆனாலும் இது நல்லா வளரும். நான் சும்மா காமிச்சேன். இந்த சைஸ் டியூபர்ஸ் அருணிமா காம்போ வந்து புதுசாக நான் இப்போ ஒரு டப்புலேருந்து எடுத்தேன். இதில் வந்து ஒரு 3 புக்கிங் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னும் ஒரு 3 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வேணும்னா அருணிமா காம்போட டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குறேன். வேண்டவங்க எனக்கு சொல்லுங்கள். மேஜிக் ஒயிட்டு தான். நாளைக்கு தனியாகவே மலரும். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக மலர்ந்து இருந்தது. ஆனால் ஈவினிங்கிறனால க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் மலர வைக்கல. அதே மாதிரி நம்மளோட அமீலியா இன்றைக்கி மழையில் அடித்து உடச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்களான்னு தெரியல. இல்லைன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து மலர்ந்து பார்க்கலாம். நானும் வந்து வெயிட்டிங் தான், தனியாக மலர்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் இதோட அழகே நம்மளால் ரசிக்க முடியும். பாவோ ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பட்டு அகிலா கூட கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஆனால் ஃப்ளவர் வந்து இன்னும் அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு வெரைட்டி. நிறைய பட்டு வந்திருக்கு. நம்மளோட வெரைட்டி குடமுல்லை அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து ஒரு அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்லா ஒயிட்டில் நம்ம முல்லைப்பூ மாதிரியே மலர்ந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. நல்லா பெரிய டியூபர் ஒன்று தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300. ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃப்ளவர்ஸு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே எனக்கு பட்டு வந்து பிளான்ட் வளரலன்னு நான் பட்டெல்லாம் கட் பண்ணி விட்ட வெரைட்டி. அந்த மாதிரி பட்டு வரும். குட்டி குட்டியான ஃப்ளாட்டிங் லீஃப். தட் மீன்
பாருங்கள், இந்த சைஸ்லேருந்தே வந்து ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 280. அப்புறம் வந்து சின்ன டியூபர்ஸும் இருக்குது. இது வந்து 180. இதுவும் வந்து 180. மழை வந்துருச்சு, சீக்கிரமாக காட்டிட்டு போய்ட்றேன். இங்கேயும் வந்து 2 180யோட டியூபர்ஸ் இருக்குது. இந்த சைஸ் தான். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. அனாஹட்டா அப்படிங்கிற வெரைட்டிலையும் கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் நான் வீடியோவில் சொல்லலை, நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்மளோட டியூபர்ஸு. இது வந்து பெரிய ஒரு டியூபர். அப்புறம் வந்து மீடியம் சைஸில் டியூபர்ஸ் இருக்குது. இதுதான் மீடியம் சைஸ் டியூபர்ஸு, பார்த்துக்கோங்க. இந்த டியூபர்ஸு சின்னதாக இருக்குது. இது தான் வந்து அனாஹட்டாவோட டியூபர்ஸு. ஸோ வந்து வேண்டவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி மஹிமாவில் டியூபர்ஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட இந்த சைஸில் இருக்கிற நல்ல ஸ்ப்ரவுட் ஆன் டியூபர்ஸ் இருக்குது. 180யோட டியூபர்ஸு. பேலன்ஸ் வந்து 2 பேருக்கு கொடுக்குற மாதிரி மட்டும் இருக்கும். மித்தது புக் ஆகிடுச்சு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ரெட் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மஹிமா. ஹலோ, பார்த்தீங்களா, நம்மளோட ப்ரொலிஃபரா பிளான்ட் தான் இது. இதோட ஃப்ளவர்ஸ் மலர்ந்த பிறகு அதோட அந்த பட்டு வந்து நம்ம நார்மலாக நம்மளோட வாட்டர் லில்லிஸ் எல்லாம் அப்படியே சாஞ்சு விழுந்துடும். அப்படி சாஞ்சு விழுவற இந்த பட்டிலிருந்து நம்மளுக்கு வந்து புது பிளான்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த பிளான்ட்டோட ஒரு ஸ்பெஷல். சூப்பராக இருக்குது. வீடியோ எடுக்கும்போது பார்க்க டைம் கிடைக்கல. இது ஒரு கஸ்டமருக்காக நான் எடுத்து வச்ச பிளான்ட்டு தான். இதை நான் கட் பண்ணி எடுக்கலை. இதோட சேர்த்து தான் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன். நிறைய பட் இருக்குது. நம்மளோட ப்ரொலிஃபரா பிளான்ட் தான் இது. நைட் ப்ளூமர், சூப்பரான பிளான்ட்டு. இது வந்து மர்சியா மேரி அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்காக நம்ம பேக்கிங் பண்ணுற ப்ரொலிஃபரா பிளான்ட்டு தான். அவங்க கொஞ்சம் டியூபர்ஸும் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு 7 பார்சல் போட்டிருக்கேன். பேலன்ஸ் இன்னும் ஒரு 4-5 பார்சல் இருக்குது. அது வந்து நாளைக்கு போட்டு முடிச்சிடுறேன். பேக்கிங்கெல்லாம் முடிச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு 2 பேரும் தூங்கி போயிட்டாங்க. சோஃபாவில் 2 பக்கத்தில் படுத்துக்கிட்டு. நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் சாஞ்சு வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு நான் வந்து கிளம்புறேன். இனிமேல் நல்ல மழை தான் பெய்ய போகுது. நிறைய ஃப்ளவர்ஸ் விழுந்துடும். நாளைக்கு காலைல தான் எடுக்கணும். உங்களுக்கு இப்போ புக் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து தேர்ஸ்டே இல்லைனா அதுக்கு மேலே மண்டே தான் அனுப்புவேன். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.